ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவானது உடல் நலம். வறுமையின் கோட்டில் உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகள் எதுவும் செய்யாமல் சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு ஒரு துணிக்கடையில என்ட்ரி போடுற, ஸ்டாக் பார்க்கிற ஒரு முதியவர். அவருடைய மனைவிக்கு உடல் நலம் இல்லை. அந்த உடல் நலம் இல்லாத மனைவியை அவர் எப்படி வீட்டுக்கு வருவாரு, அதை பார்ப்பாரு. அவர் மனைவியோட எப்படி அந்த காலம், அவருக்கு அந்த காலம் எப்படி கழியுதுங்கிறத நான் உண்மையா சொல்றேன். அந்த ரூம்ல ஒரு ஓரத்துல சேர் கூட இல்லாம இந்த பிசு பிசுத்த அந்த அறைக்குள்ளாக நான் குடியிருந்தேன். நான் நேர்ல பாக்குறேன். அவர் உள்ள வர்றது, அந்த அம்மா போய் கதவை திறக்கிறது, அங்க லேசா ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கிறது, அந்த அம்மாவுக்கு முடியாம அந்த அம்மா ஏதோ ஒன்று சமைச்சு வந்து படுத்துட்டது, அந்த அம்மா செத்து போறது, செத்து போன அந்த உடம்ப அவர் கையை காலை நீட்டி படுக்க வைக்கிறது எல்லாம் நேர்லயே நான் பாக்குறேன். ஒரு எழுத்து அப்படித்தானே இருக்கணும். கூட்டிட்டு போனோம்ல ஒரு இடத்துக்கு, நீங்க என்ன கூட்டிட்டு போனோம்ல, அங்க என்ன வாழ வைக்கணுமே. அவர் சொன்னது போல் யாருக்காக நீங்கள் எழுதுகிறீர்கள்? இப்ப யாரையும் நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது. எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோருக்கும் வாழும் உரிமை உண்டு, எல்லோருக்கும் ஒரே பிறப்பு தான், எல்லோருக்கும் ஒரே இறப்பு தான். யாருடைய சிந்தனையிலோ நாம் வாழ்ந்து விடக் கூடாது என்கின்ற திரையை விளக்குபவன் தான் எழுத்தாளர். என்னை விட யாரும் பெரியவன் இல்லைன்னு நான் பெருசா பேசிட்டு போறதில்லை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லைங்கிற எண்ணம் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் சுயமரியாதைக்காரி. இதுதானே தத்துவம்ங்கிறது. ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளன் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததற்கு பின்னாலும் வாழக்கூடிய வழிவகைகளை தந்துவிட்டு போகின்ற ஒரு வேலை. அதனால்தான் அவன் படைப்பாளன். கடவுள் பக்தி கொண்டவர்கள் படைப்பாளன் கடவுளை மட்டும்தான் சொல்வார். ஆனால் இலக்கியத்தில் நாம் படைப்பாளன் என்கின்ற ஒரு சொல்லை தந்திருக்கிறோம் என்றால் அதை எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறோம், கலைஞர்களுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறோம். ஒன்னும் இல்ல, ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல ஒரு பெரிய எஸ் ராமகிருஷ்ணன் சார் சொன்னது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் உலகம் எல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறேன்னா ஏதோ உள்ள என் நுரையீரலுக்குள்ள ஏதாவது ஒரு பொட்டி இருக்குதா, அதை திறந்து பார்த்துக்கிட்டே மூளைக்கு அனுப்பி நான் பேசிட்டு இருக்கிறேன்னா? கிடையாது. உங்களை போலதான் நான் கற்றுக்கொள்கிறேன். இப்ப வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, இப்படி நான் உட்கார்றேன், டெய்லி உட்கார்றேன். இந்த 4 பேர் பேசினதையும் ரொம்ப கூர்மையா கவனிச்சிருக்கிறேன் நான். கற்றல் தான், லேர்னிங், அப்சர்வேஷன், கவனம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களோ உங்கள் பாதை உங்களுக்கு செம்மையாக தெரிந்து கொண்டே இருக்கும். எதிலும் கரைந்து போகாமல், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்கிறது, சுயத்திலே உறுதிபட இருப்பது. எஸ் ராமகிருஷ்ணன் சொல்றார், பெரிய கடல், அந்த பெரிய கடல்ல ஒரு பெரிய மீன், அந்த பெரிய மீன் வந்து பசியில அலையுது. அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு குட்டி மீன் கண்ணில் பட்டுருச்சு. வாய் திறந்துட்டு போகும்போது குட்டி மீனுக்கு தெரிஞ்சிருச்சு தன்னை பெரிய மீன் துரத்துதுன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ பெரிய மீன் துரத்துகிறதுன்னு குட்டி மீனுக்கு தெரிகிறதோ அப்போதுதான் அது தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும். இல்லைன்னா வாய்க்குள்ள போக வேண்டியதுதான். தப்பி ஓடுது. பெரிய மீன் துரத்தி 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 கொண்டு வந்து கடைசியா ஒரு பாறையில அந்த சின்ன மீன் முட்டை அப்படி நிக்குது முன்னால. அந்த டைம்ல அந்த சின்ன மீன் பேசிச்சான், இரு கொஞ்சம் பேசிக்கலாம். ஒரு உடன்படிக்கை, சமாதானம் யார் பேசுகிறார்கள் தெரியுமா? அடி வாங்குறவன் தான் பேசுவான். ஒருபோதும் அடிப்பவன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவதே இல்லை. அடிக்கிறவன் தான் சமாதானத்தை கேட்கிறான். இரு நான் பேசிக்கிறேன், 1 நிமிஷம். நான் இதை நிறுத்தி சொல்லுவேன். நம்ம சின்ன பிள்ளைங்களை அடிக்கும் போது சின்ன பிள்ளை சொல்லுவோம், பாப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு நிக்கல குழந்தை. ஒரு நிமிஷம் ஒரு அடிக்கிறதுக்கு முன்னால அது அப்படி கதறும். நான் சொல்றதை கேட்டு அப்புறமா அடி, நில்லுன்னு சொல்லல, அப்படி நில்லுன்னு சொல்லுது அந்த குட்டி. நில்லுன்னு சொல்லிட்டு சொல்லிச்சான், சூப்பரா சொல்லி இருக்குது. 2 வார்த்தை தான் சொல்லிச்சு. நீ பெரிய மீன், பசி, என்ன சாப்பிட்டா உன் பசி தீராது, என் உயிர் போயிடும், என்ன நீ விட்டுறலாம்ல அப்படின்னு பெரிய மீன். அப்புறம் இல்ல, நான் என்ன சாப்பிட்டேன்னா நீ பசிதான் போவாத, நீ ஏன் என்ன சாப்பிடுற, என்ன விட்டுட அப்படின்ன உடனே பெரிய மீன் இப்போ சொல்லிச்சான், ஓகே நீ சின்ன மீன், உன்னை சாப்பிட்டா என் பசி போவாது, நான் பெரிய மீன், என்ன சாப்பிட்டா உன் பசி போகுமா இல்லையா, இந்தா சாப்பிடு, சாப்பிடலன்னு வச்சுக்க உன்னை சாப்பிட்டுருவேன். தன் முன்னால் இப்படி அகங்காரமாக வாய் திறந்து என்னை தின்னு என்று சொல்லுகின்ற பெரிய மீனை தின்ன முடியாமலும் தன் உயிரை அதற்கு கொடுக்க முடியாமலும் அந்த தவித்து நிற்கக்கூடிய அந்த சின்ன மீனுக்காக யார் ஒருவன் எழுதுகோலை உயர்த்துகிறானோ அவன்தான் படைப்பாளன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் படைப்பாளனுங்கிறதுனால, படைப்பு எனக்கு பிடிக்கும் என்பதனால் நான் இதுவரைக்கும் எதையும், நான் மனதால் நிறைய விஷயங்கள் எழுதி வைத்திருக்கிறேன். என் வீடுகளில் என்னுடைய டைரிகளில் நிறைய எழுத்துக்கள் கிடக்கின்றன. அதை நான் இன்னும் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்ததில்லை, ஆய்வுகளை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறேன். என் சிந்தனைகள் வார்த்தைகளால் ஆனவை. அந்த வார்த்தைகள் ஒலிகளாக நான் என் 30 ஆண்டு காலமாக வெளிப்படுத்தி விட்டேன். நான் படைப்பாளன் அப்படின்ன உடனே என் ஆழ் மனசுல ஒரு சின்ன அதிர்வு நடக்கும். ஏன்னா என்னுடைய அப்பா, என்ன பெத்த என் தகப்பனார் ஒரு உண்மையான கவிஞர், சும்மா பேருக்கான கவிஞர் இல்ல. சாகும் போது கவிதை சொன்னார்னா பாரு, அப்ப உண்மையானவர் தானே.
சாக போறாருங்க, 80 வயசு, கண்ணு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க, நிக்குது. கண்ணு நிக்கும் போது அந்த ஆள் வந்து கவிதை சொன்னாரு என்கிட்ட. அப்போ எனக்கு தெரியும் அது படைப்புனா என்னன்னு தெரியும். ஆனால் இந்த பொதுவில் நான் சொல்லுகிறேன், நமக்கு சரியான அங்கீகாரம் கிடைப்பதில்லை. ஜாதி, மதம், நிறைய டைம்ல ஜெண்டர் எல்லாம் காரணமா இருக்கு. இந்த காரணங்களால் பல்வேறு எழுத்தாளர்கள் இன்னும் அடையாளம் காணப்படாமல் புத்தகங்களை சுமந்தபடி அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு எலிவேஷன் தேவைப்படுது. என்னை பல சிறுகதைகள் என்னை கவர்ந்திருக்கின்றன. ஒரு 100 சிறுகதைகளை என்னால் சொல்லிவிட முடியும். என் மனசுல படிப்புக்குன்னு சொல்லிட்டு சில கதைகள் இருக்கு, பரப்புறதுக்குன்னு சில கதைகள் இருக்கு. படிக்கிற கதையெல்லாம் பரப்ப முடியாது. பரப்புறதுக்குன்னு கதை இருக்குல்ல, அந்த கதைகளை சொல்வதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. நமக்கு என்ன ரொம்ப பிடிக்குதோ அதை பரப்பி விட்டுறாங்க. அது கிடையாது. ரோஜா அத்தர்னு ஒரு கதை, ஐயா படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, தமிழ்ச்செல்வன் ஐயா இங்க யாராவது படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ரோஜா அத்தர்னு ஒரு கதை. அந்த கதை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கதை. அது வந்து தெலுங்குல இருந்து வந்திருக்கு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கதை தொகுப்பில் அது இருக்கு. அதை நாங்கள் பிலிம் டெக்னாலஜி, சிவாஜி கணேசன் பிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் என்கின்ற அந்த பாடத்திற்கு நாங்கள் சிலபஸா வச்சோம், பாடத்திட்டமாக அதை வச்சோம். ஞான ராஜசேகரன் ஐயாவும் நானும் இணைந்து அதை வைத்தோம். அந்த ரோஜா அத்தர் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய கதை, அவ்வளவு சொல்வதற்கு இல்லை. குறிப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே இந்த 3 நாட்களில் உங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் உண்டு. அதை கலவரப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அதை டைலூட் பண்ணிக்காதீங்க. அந்த அமிலத்தை, அந்த கான்சென்ட்ரேஷன் சொல்லுவோம்ல, அதான் அமிலம். அந்த கான்சென்ட்ரேஷனை உள்ளுக்குள் நெருப்பாக பொத்தி வையுங்கள். ரோஜா அத்தர் அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு மிகப்பெரிய அத்தர் வியாபாரி, அந்த அத்தர் வியாபாரி ஈரான்ல இருந்து கிளம்பி வரான், டெல்லிக்கு வரான். ஈரான்ல இருந்து கிளம்பி வர்ற அந்த அத்தர் வியாபாரி கையில 3 அத்தர் பாட்டில்களை கொண்டிருக்கிறார். ஒன்று ரோஜா, இன்னொன்று மல்லிகை, இன்னொன்று சந்தனம். அவன் சொல்றான், ஒரு ரோஜா அத்தரின் 1 அவுன்ஸ் அத்தரை எடுப்பதற்கு 10 லட்சம் இதழ்களை பிழியணும். அப்போதான் அந்த 1 அவுன்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்தது நீங்கள் வைரம் என்று நினைப்பீர்கள், கிடையாது. உலகத்தில் மிக உயர்ந்தது கார்னு நினைப்பீங்க, கிடையாது. இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்ததான ஒரு பொருள் இருக்குன்னா அது வாசனை திரவியம். நீங்க அந்த வாசனை திரவியம் வந்து பக்கத்துல கூட நம்ம போயிருக்க மாட்டோம். 1 அவுன்ஸ் இருக்குல்ல, அது அவ்வளவு விலை, பல லட்சம் ரூபாய்க்கு 1 அவுன்ஸ் கிடைக்கும். அவன் இந்த 3ஐயும் 10 லட்சம் இதழ்களை நசுக்கி எடுத்துக்கொண்டு வந்த அந்த அத்தரை எடுத்துட்டு வரான். அவன்ல மிகப்பெரிய அத்தர் வந்து ரோஜா. அவன் நேரா வண்டியில ஒரு குதிரையில ஏறி வரான். வந்தா அவனை வரவேற்பதற்கு அவ்வளவு ஒன்னும் சூழல் சரியா இல்ல. இது நம்முடைய நாட்டில் இருப்பது போல்தான். பெரியவங்களை சந்திக்கணும்னா அவ்வளவு சீக்கிரம் உள்ள போயிட முடியாது, நிறைய வாசல்களை கடக்கணும். அப்படியான அவன் 2 வாசல்களை கடக்க வேண்டியிருக்கு. அந்த 2 வாசல்களிலும் ஒரு வாசலுக்கு அவன் அந்த ஆள் எப்படி பிசாசு சார் அவன் எழுதினவன், அதை மொழிபெயர்த்தவன் அதை விட ராட்சசன். அதை கொண்டு வந்து அவன் அந்த பெரிய ஆஜானுபாகுவான ஒரு ஈரானியன், தலையில பெரிய அந்த பதாக இது என்ன சொல்றது, அது டர்பன்லாம் வச்சுக்கிட்டு, ஒரு 6 அடிக்கு பெரிய அங்கிய போட்டுக்கிட்டு அந்த ஷேர்வானியோட அப்படி நடந்து வந்து அவன் கால் மடக்கி உட்கார்ந்து அந்த தலையை வணங்கி அவன் இப்படி பண்ணி அந்த பேழையை எடுத்து அதிலிருந்து அந்த பட்டு துணியில வச்சு அவன் அப்படி ஆஃபர் பண்ணுவான். அவனுக்கு ஒரே நோக்கம், ராஜா கிட்ட அதை கொடுத்துடணுங்கிறது. ராஜா கிட்ட கொடுத்துட்டோம்னா தன்னுடைய பரம்பரையின் புகழ் போகும்ட்டு. ராஜா கிட்ட போகவே விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருவான் ஒரு ஆள் கிட்ட, ஒரு திவான் கிட்ட சந்தனம். அடுத்த ஆள் கிட்ட போயிருவான், மல்லி கொடுத்துருவான். இருக்கிறது 1 ரோஜா. ஆனா 2வது ஆள் ரிசீவ் பண்ண விதம் இருக்குல்ல, அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அதை அவன் அவ்வளவு அழகா ரிசீவ் கொடுக்கும் போது அதை தூக்கி அப்படி போடு அப்படின்றான். அவன் அதை போடுறது அப்படி பார்த்து அதிர்ச்சி ஆவான். விலை மதிப்பற்ற ஒரு விஷயத்தை டக்குன்னு தூக்கி அப்படி போட்டா, ஒரு தாய்க்கு தன் குழந்தை அப்படி தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? பதறம்ல. அந்த பதக்கத்தில் அவன் வெளியேறுவான். வெளியேறி எப்படி ராஜாவை பார்க்கறதுனா, வியாழக்கிழமை சாயந்தரம் ராஜா வருவாருன்னு தெரியும். எப்படியோ போய் ராஜாவை சந்திக்கிறதுக்காக போய் அந்த கும்பல்ல நிப்பான். கிட்ட 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 போய் ராஜா கிட்ட கொடுத்துடணும், அதை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு கிட்ட போயிருவான். ராஜா வருவாரு. ராஜா கிட்ட இவன் பாக்கெட்ல இருந்து எடுப்பான் பாருங்களேன், ஸ்லோ மிஷன்ல முடியுங்க அந்த கதை. அவன் அதை எடுத்து ராஜா கிட்ட கொடுக்கறதுக்குள்ள அந்த குதிரை போயிடும். குதிரை மிஸ் ஆன உடனே அவன் என்ன பண்றதுன்னே தெரியாதுங்க. அவன் தனியா நின்னுட்டுப்பாங்க. கோல்கொண்டால அந்த அந்த கோட்டையில அவர் வருவார் ராஜா. வந்தோட ராஜா போறது அப்படி பாப்பா, யாருமே இருக்க மாட்டாங்க. கோபத்துல என்ன தெரியுமா பண்ணுவான் அவன், அதை எடுத்து அந்த கோல்கொண்டா அவனுடைய சுவர் பாறை இருக்குல்ல, அதுல ஓங்கி அடிச்சு உடைப்பான். உடைச்ச உடனே அந்த வாசனை பரவும் பாருங்க, அதுல குதிரை நிக்கும். அந்த ராஜா அப்படி திரும்பி பார்ப்பார்,
அதோட கதை முடியும். சிலது தின்னணும், நம்மள சில கதைகள் கவிதைகள் நம்ம தின்னு தீக்கணும். நான் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறேன், அப்படி தின்று தீர்க்கிற போன தலைமுறைக்கு கிடைக்காத பல காட்சிகள் இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கு. அது அடுத்த தலைமுறைக்காக கடத்துவதற்காக உங்கள் படைப்பாற்றலில் அதை பொதித்து வைத்துக் கொள்ளுங்கள், வைத்து எங்களுக்கு கொடுங்கள். அதற்கான பயிற்சியாக இந்த 3 நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதையும் ஆண் நண்பர்களையும் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த சமையல் பத்தி பேசும்போது என் பக்கத்துல உட்கார்ந்து தோழி என்கிட்ட சொன்ன விஷயம், சமைக்கிறது யாருன்னா எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நான் பாய்ஸை பார்த்தேன். யார் முகத்திலும் இணக்கமான ராமோதிப்பே இல்லை. இதெல்லாம் நீ ஏன் பேசுற, ஏற்கனவே நல்லா தானே போயிட்டு இருக்கு, நீ ஏன் இதை குழப்பறங்கிற மாதிரியே தமிழ்ச்செல்வனை பார்த்துட்டு 5 பேரை எனக்கு தெரியும், இங்கிருந்து பார்த்தாலே நான் பிடிச்சி கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு வெறுப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்கு உனக்கு இந்த வேலை எல்லாம், இப்ப என்னன்ற இப்போ நான் என்ன செய்யணுங்கிற அளவுக்கே பார்த்துட்டு அது எப்படி சரி அப்படிங்கிற மாதிரி எண்ணுகின்றவர்களும் இருக்கிறார். நான் கூடுதலா ஒரு விஷயத்த சொல்றேன். ஒருவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றால் அவர் அந்த வாழ்க்கையில் அதை பின்பற்றுகிறார் என்ற அர்த்தம். தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் அவர் வீட்டில் சமையல் செய்யக்கூடியவர். அந்த சயின்ஸ் வாத்தியார் வேற யாரும் கிடையாது, எங்க தமிழ்ச்செல்வன் சார் தான். அவ்வளவு எதற்காக அதை ஒரு ஆண் வேலை பெண் வேலை என்று அவர் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் குழந்தைகள் பிறக்கிறார்கள், நம் நாட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள் சொல்வார். அந்த சிந்தனைகள் தான் ஒரு எழுத்தாளனை எழுத வைக்கும் நினைக்கிறேன். ஒரு வாட்டி அவர் இந்த 15 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள தொடங்கிய ஆரம்ப காலகட்டங்களில் அவர் ஒரு கூட்டத்தில் ஒரு பயிலரங்கத்தில் பேசுறார். நான் அந்த பயிலரங்கத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். அவர் சொல்றார், லேட்ரல் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளனுக்கு ரொம்ப முக்கியம். பக்கவாட்டு சிந்தனை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஒரு குறுக்கு வெட்டு சிந்தனை. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா அந்த குறுக்கு வாக்குல என்ன இருக்குங்கிற ஒரு பார்வையை பார்க்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளிடம் அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றாரு, அவருடைய தம்பி பசங்களா இல்ல தங்கை பசங்களான்னு தெரியல, ஒரு நாள் வீட்டுக்கு போகும்பொழுது உள்ள உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க 2 பசங்க, இவங்களுடைய உறவினர் பசங்க, சின்ன சின்ன குழந்தைகள். அதுல ஒருத்தன் புத்தகத்தை வச்சுக்கிட்டு சமைக்கிறான். அந்த சமைக்கிறது எப்படி சமைக்கிறான்னா, ஒரு புத்தகத்தை தான் அவனுக்கு அந்த பாத்திரம், கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல நம்ம, படைப்பாற்றல். பானை தானே சமைக்கிறதுக்கு, பானை இப்படி தானே இருக்கணும், இல்லைன்னா இது பாத்திரம் தானே. அவன் ஒரு பேப்பரா அதை மாத்துறான். அது எவ்வளவு பெரிய துணிச்சல்ல. ஒரு பாத்திரத்தினுடைய வடிவமைப்பை, காலம் காலமாக மனதில் இருக்கக்கூடிய வடிவமைப்பை அந்த குழந்தை ஒரு பேப்பரா மாத்துறான். பேப்பர்ல தான் சமைக்கிறான். கரண்டி பென்சில்ல சமைக்கிறான். அப்படி அது எழுதல, சும்மா அவன் சமைக்கிறான். பொங்கல் சமைக்கிறான், வெஞ்சனங்கள்லாம் வைக்கிறான், ரசம் சமைக்கிறான், எல்லாத்தையும் சமைக்கிறான். சமைச்சு முடிச்சிட்ட உடனே இவர் குரல் கொடுக்குறான், பெரியப்பா சாப்பிடவான்னு. இவர் போய் உட்கார்றாரு. ரஃப் நோட்டை தூக்கி அவர் முன்னால போடுறான். அதான் இலை. முன்னால சமைச்ச அந்த புக்கை வச்சுக்கிட்டு அவன் எடுத்து சாப்பாடு போட்டான். சார் எப்போ எழுந்து நின்று அந்த குழந்தை கட்டி அணைச்சிக்கிட்டாரான். எப்போனா அந்த குழந்தை சாப்பாடு போடும் பொழுது சோறு போட்டுட்டு பக்கத்தை திருப்பிச்சான் சாம்பார் போடுறதுக்கு. அங்க அந்த குழந்தையினுடைய கிரியேட்டிவிட்டியை நான் பார்த்தேன் அப்படின்னு பேசுறாரு. ஒரு 3 வயது குழந்தை, ஒரு 4 வயது குழந்தைக்கு இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு மனசுன்னு அவர் படைப்பாக்கத்தை பற்றி பேசுகிறார். பாரதியின் பிறந்தனர். நாங்க பாரதியார் பற்றி பேசினோம், பெரியாரை பற்றி பேசுகிறோம், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எழுத்தாளர்கள் பற்றி பேசுகிறோம். நான் சமீபமாக புதுமைப்பித்தனுடைய கதையை மறுபடியும் வாசிக்க தொடங்கி இருக்கிறேன். மீண்டும் மீண்டுமாய் அதை வாசித்து பார்க்கின்ற பொழுது வயதிற்கு ஏற்ற வகையிலே புரிதலும் ரசனையும் எனக்குள்ளேயே மாறுபடுகிறது. ஒரு வயதில் உங்களுக்கு சரி என்று படுவது இன்னொரு வயதிலே அது தவறு என்று படும். ஆனால் அந்த கால எல்லையை எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் சுருக்கிக் கொள்கிறீர்களோ காலத்தில் அவ்வளவு சீக்கிரமாக நாம் வாழ்ந்து முடிக்கிறோம். புரிஞ்சுக்கிறதுக்கே 25 வருஷம் ஆயிடுச்சு சேரன் சாருக்கு. தான் எடுத்தது தானே மாற்றி சொல்வதற்கு 25 வருஷம் எடுத்துக்கிட்டாருன்னு அவர் சொன்னார். அப்படி இல்லாமல் அந்த ஃபயர் இருக்குல்ல, அது 17, 18, 19, 20 வயசுலயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், இந்த காலம் இருக்குல்ல, இந்த உலகம் இருக்குல்ல, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனை எங்கோ பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே காலத்தை இயக்குகின்றவர்கள் மக்கள் தான். மக்கள் கையில தான் வரலாறு இருக்கு. அவர்கள் தான் வரலாற்றை முடிவு செய்கிறார்கள். யாரை ஞாபகம் வச்சுக்கணும், யாரை புறந்தள்ளணும் அவன் தான் முடிவு பண்றான். மக்கள் வரைக்கும் உங்களுடைய கருத்து போய் சேர்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மிகப்பெரிய கேள்வி. பாருங்க, ஜெயகாந்தன் சார் ஒரு கதையை எழுதுறார். அவர் கதையை எழுதி முடிச்சு 20 வருஷம் அவர் ஒண்ணுமே எழுதல. ஆனாலும் இந்த சமூகம் அவரை தூக்கி கொண்டாடி கொண்டே இருந்தது. 20 வருஷம் ஒரு ஆள் ஒண்ணுமே எழுதுங்க, எழுதி முடிச்சுட்டு 20 வருஷமா அவர் சிங்கமா கர்ஜிக்கிட்டே இருந்தாரு தான் எழுதி முடித்ததற்காக. இந்த வரலாறை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு வார்த்தை எழுதுறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 வயசுல செத்து போனாங்க.
26 வயசுல தான் ஃபீல்டுக்கே வரார். என் முதல்வர் நாற்காலியின் 4 கால்கள் யார் என்று எனக்கு தெரியாது, 3 கால்கள் யார் என்று எனக்கு தெரியாது, என் 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ங்கிறார் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். 1982ஆம் ஆண்டு அவர் அளித்த ஒரு வானொலி பேட்டியிலே இதை சொல்றார். எழுத்தாளன் ஒரு முதலமைச்சரை உருவாக்க முடியுமா? முடியும் என்கின்ற வரலாறு புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படி என்றால் ஒரு எழுத்து ஒன்றும் இல்லை. அவர் எழுதின முதல் கவிதையை கேட்டு நான் மிரண்டு போனேன். உண்மையாவே அந்த ஆள் கம்யூனிஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறாங்க. அந்த ஆள் உண்மையாவே கம்யூனிஸ்டாவே வாழ்ந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையினுடைய தகுதிப்பாடுக்கு முழுமையான கம்யூனிஸ்ட் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கண்ணதாசனை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு நம்ம பட்டுக்கோட்டையை தூக்கி பிடிக்கலையோங்கிற ஒரு வருத்தம் எனக்கு பலகாலம் உண்டு. பொதுஜனத்துல சில இயக்கங்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு, பொதுஜனம் இயக்கி தூக்கி பிடிக்கலாம். அவன் எழுதின முதல் பாட்டு என்ன தெரியுமா? அவனுக்கு வயசு 15, உங்களை விட ஒரு 5 வயசு சின்ன பிள்ளை. கெண்டை குஞ்சே கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில் காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. 15 வயசுல எழுதுறான். நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. அதற்குள்ளாகத்தான் கம்யூனிசம் அடங்கி கிடக்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு கவிஞன் வாழ்ந்திருக்கிறான், பாரதியார் எப்படி, பாரதிதாசனார் எப்படி வாழ்ந்திருக்கிறார், புதுமை பித்தனுடைய ஒரு கதையை நான் நேற்று படிச்சு மிரண்டு போனேன் சார்.